செல்வ திருமகளே, நீங்கள் ஒரு வீட்டுக்குள் நுழையும் போது தான் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு. அடுத்த நிமிடமே வறுமை தேவதை கிட்ட திரும்பி, அம்மா வறுமை தேவதையே, நீங்கள் ஒரு வீட்டை விட்டு வெளியேறும் போது தான் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு. கைலாஷோட இந்த பிரில்லியண்டான பதிலை கேட்டு 2 தெய்வங்களும் கோபமே படாமல் ரொம்ப சிரிப்போடு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போனாங்க. கைலாஷ்க்கு ரொம்ப நிம்மதியாயிடுச்சு. சாமி, தப்பிச்சிட்டோம் அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொன்னார். இதெல்லாம் பார்த்த அவர் பக்கத்து வீட்டு டைலர் மாமன் அந்த ஊரெல்லாம் போய் சொல்ல அன்னைக்கு ஆரம்பிச்சது. கைலாஷோடைய பெரிய புத்திசாலி மரியாதையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையோட மாறல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் எப்படி ஒரு பெரிய சிக்கல் வந்தாலும் படட்டமே படாமல் நம்ம அறிவை பயன்படுத்தினா கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். எப்படியோ உங்கள் அறிவை பயன்படுத்த மறக்காதீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கதை சொல்லும் ஆராத்யா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த கதை சொல்லும் வரும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.